ஹலோ வயசு 5 ஆச்சு. ஓகே. என்னம்மா எங்கள் அம்மா எழுப்புறாங்க. ரெடிம்மா. தயாராகிவிட்டோம். மணி 5:30. ஓகே, நம்ம எப்போவும் காலையில் எடுக்க போகிற துத்தி இலையும் பழைய தண்ணியும். துத்தி இலை, வெங்காயம், இது பழைய தண்ணி. கிளப்போம். 5:30 வெளியே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? குத்து கும்மிருட்டு. 5:30. வானம் மட்டும் லைட்டாக வளர்த்துருக்கு. உண்மையை சொல்லணும்னா காலையில் எந்திக்கிறதுங்கிறது ஒரு டாஸ்க்கு தான். அதுவும் இந்த மாதிரி சீசன் இருக்குல்ல. இப்போ என்ன சீசன் இது? என்ன மாதம் இது? இந்த மாதம்லாம் வந்து லைட்டாக அந்த குளிர் காலையில் எந்திக்கவே முடியாது, கடுப்பாக தான் இருக்கும். இந்த மாதங்கள்லாம் காலையில் எந்திக்கிறதுங்கிறது ஒரு டாஸ்க்கு தான். இன்னைக்கு வந்து ரன்னிங் கிடையாது, இன்னைக்கு எனக்கு லெக் ஒர்க் அவுட்டு. ஸோ லெக் ஒர்க் அவுட் போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு லெக்கு போட்டதுனால லெக்கு வலியே தீரலை, பயங்கரமான வலியாக இருக்குது. அதோட முக்கியமானது, நேற்றான அந்த காலில் 5 மணிக்கு எந்திரிக்கிற சேலஞ்சு ஆரம்பித்தோம். நேற்று எந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி எந்திரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நேற்று சீக்கிரமே படுத்துட்டேன், 10 மணிக்கே படுத்துட்டேன். ஆனப்புறம் கண்ணில் தூக்கம் முட்டிக்கிட்டு நிற்கிது. இது ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆக்சுவலாக இந்த வாரம் போட்ட லெக் ஒன்றே வலியே தீரல. பாட்டு 100 kgs ராட் சேர்க்கணும். அதுலேயே 3 செட்டு போட்டுறாங்க. ஏன்னா போன வாரம் இந்த வாரமே இன்னொரு நாள் லெக்கு போட்டோம். கொஞ்சம் கேமரா கீழே இருக்குங்கன்னா இந்த வாரம் லெக்கு போட்டோம். அப்போ தானே ஆரம்பம். அதனால் 30, 40, 100ன்னு ஆரம்பிச்சோம் 3 செட்டு. இன்னைக்கு 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? நம்மளுடைய பிகினிங் வீட்டு எப்பவுமே இதாக தான் இருக்கணும்னு என்னுடைய காலையில் எண்ணிக்கை நிறைய பேருக்கு அழுகின வருது. வலி இதில் பயங்கரமாக இருக்கு.
நாள் லெக் போடாததுனால அந்த டீப்னஸ் கொஞ்சம் கம்மியாயிருது. நல்லா நம்ம ஷர்ட்டடாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துரும் முடிச்சு இன்னைக்கு ரூட்டின் அவ்வளோதான். நீங்கள் வேறு ஒன்றும் போட மாட்டேன். ஓகே, ஏர்லி மார்னிங் வேக்கப் 21 days சேலஞ்சில் 2வது நாளாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தொடருங்கள். இந்த நாள் இனிய நாள். பை பாய். நான் உங்கள் ராஜா. பாய்.